அர்ஜுனன் மகன் அபிமன்யு சிறு வயதிலேயே வீரனாக திகழ்ந்தான் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்றால் கருவிலே கிடைத்த ஞானமே காரணமாக இருக்கும். சுபத்திரை கருவுற்று இருக்கின்ற போது அர்ஜுனன் போர்க்கலை பற்றியும் போர் நுணுக்களை பற்றியும் சொல்லிக்கொண்டே வருகிறான். ஒரு கட்டத்தில் சக்கர யுகம் எப்படி அமைப்பது, சக்கர யுகத்திற்குள் உள்ளே எப்படி நுழைவது என்றை சொல்லிக்கொண்டே வருகிறான். சொல்லிக்கொண்டே வருகிறது. தாய் கேட்கிறாள், உள்ளே இருக்கக்கூடிய அபிமன்யு சேயும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் சுபத்திரை தூங்குகின்ற போது தாய் தூங்கினால் சேய் கேட்க முடியாது. ஆகையால் தாய் தூங்கிவிட்டதால் இந்த அபிமன்யு சக்கர யுகத்தை உடைத்து வெளியே வருகின்ற ஆற்றலை அவனால் கண்டுணர முடியவில்லை. ஆகையால் குருட்சேத்திர போரில் எதிரிகளால் கொல்லப்பட்டு மாண்டு போனான் அபிமன்யு. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள என்ன விஷயம் என்றால், பரிசுத்த கருவிலேயே இறைவனை தரிசித்தான் பிரகலாதன். கருவிலே இறைவனின் மந்திரங்களை கேட்டான். அபிமன்யு கருவிலேயே ஒரு கலையை கற்றான். இவை அனைத்தும் நம் முன்னோர்கள் கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கு சிந்தனை திறன் உண்டு என்பதை எவ்வளவு ஆழமாக நம்பினார்கள் என்பதே சான்றே ஆகும். நாம் எண்ணங்களும் நாம் கேட்கும் சொற்களுமே நாம் சந்ததியினரின் குணத்தை உருவாக்குகின்றது. நல்லவற்றை கேட்போம், நல்லவற்றை விதைப்போம், நல்லவற்றை சொல்வோம் என்பது நான் கதையாக கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.